கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை போன் செய்து சாரி கேட்டது போல கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணிடம் முதலமைச்சர் சாரி கேட்பாரா என பாமக பொருளாளர் திலகபாமா கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு காவல்துறையினர் உரிய தண்டனை வாங்கித்தர வலியுறுத்தி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் பாமக பொருளாளர் மற்றும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பாமக நிர்வாகிகள் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாமக பொருளாளர் திலகபாமா, திமுக ஆட்சியில் மூளை முடுக்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அரங்கேறி வருவதாக வேதனை தெரிவித்தார். இந்த அரசு இளைஞர்களை குடி நோயாளிகளாக மாற்றியுள்ளதாகவும் விமர்சித்தார். கோவையில் தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கும்படியாக நடந்திருக்கிற பெண்ணுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, அதற்கு பின்னாடி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், குற்றவாளிகளை பிடித்திருக்கிறதாக காவல்துறை சொல்கிறார்கள். குற்றவாளி இவங்க தான் இன்னும் அந்த பொண்ணு அடையாளம் காமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பொண்ணு அடையாளம் காமிச்சிருந்தாங்கன்னா சந்தோஷம். இந்த சம்பவத்தில் ரொம்ப மோசமான விஷயமாக நான் பார்க்குறேன் தமிழகம் முழுக்க அத்தனை இளைஞர்களையும் குடிநோயாளியாக ஆக்கி அவனுக்கு பொண்ணு யார், அம்மா யார், யாரை எப்படி எதை உடலாக பார்க்குறோமா உணர்வாக பார்க்குறோமானே நினைக்க முடியாத இடத்துக்கு யார் கொண்டு போயிருக்கிறதுங்க. இன்றைக்கி சுடப்பட்டு உள்ள சிறையில் இருக்கிறான்ல, அவன் குற்றவாளி இல்லை. அவனை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற தமிழக அரசு தான் மிக மோசமான குற்றவாளியை நான் பார்க்குறேன். முதலமைச்சர் அவர்கள் கரூர் நடந்த சம்பவத்துக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் சாரி கேட்டார்ல, இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு சாரி கேட்பாரா? என்னால் தான்ப்பா அவன் குடித்தான், என்னால் தான்ப்பா அவன் நிதானம் இல்லாமல் உன்னைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான், என்னால் தான்ப்பா நீ இன்றைக்கி இவ்வளோ சீரழிஞ்சு கிடத்துக்கிற, என்னால் தான் ஒரு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியல, அதனால என்னை மன்னிச்சிருன்னு முதலமைச்சர் இப்போது அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்பாரா? பகிரங்க மன்னிப்பு கேட்பாரா?